எல்லோருக்கும் போலவே நமக்கும் விடுகிறது. வேலைக்கு செல்வதற்கான மணியோசையுடன் இவர்களின் இன்றைய நாள் தொடங்குகிறது. காய்ந்து கரடாய் போன கரங்கள் தேயிலை தளிர்களை பறிக்கின்றன. இது இன்று நேற்றல்ல. பிரித்தானியர் பெருந்தோட்ட பயிற்சிகையை இங்கு அறிமுகப்படுத்திய காலம் தொட்டே தொடர்ந்து வருகின்றது. போதிய போக்குவரத்து வசதிகள், இயந்திர வசதிகள் இல்லாத காலத்திலிருந்தே சுவைமிகு தேயிலை பானத்தை மேல் வர்க்கத்தினருக்கு பெற்றுக் கொடுக்க எம்மவர்கள் சக்கையாய் பிழியப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நவீன தொழில்நுட்ப வசதிகள், இயந்திரங்கள், போக்குவரத்து சாதனங்கள் என தேயிலை தொழில்துறை மிக வேகமாக முன்னேறியுள்ளது. ஆனால் கருப்பு வெள்ளை படங்கள் வர்ணப்படங்களாக மாறியது போல நமது மக்களின் வாழ்க்கையில் சிற்சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. தவிரவும் குட்டிச் சுவருக்கு வர்ணம் பூசியது போல சிதிலங்கள் இன்னமும் உள்ளேயே இருக்கின்றன. கொழுந்து பறிப்பதிலிருந்து தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லும் வரை சுத்தம் பேணப்படுகின்றது. அது தொழிலாளர்களின் சுத்தம் அல்ல. இயந்திரங்கள் சிறந்த முறையில் பராமரிக்கப்படுகின்றது. ஆனால் தொழிலாளர்கள், தேயிலையின் தரமோ உயர்வாக பேணப்படுகின்றது. ஆனால் எம்மவரின் தரம் தேநீர் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை எல்லோராலும் விருப்பமுடன் அருந்தும் ஓர் பானம். உலக நாடுகளில் இன்னமும் கூட சிலோன் டீ என்ற பதத்திலேயே இலங்கை அறிமுகப்படுத்தப்படுகின்றது என்றால் அது மிகையாகாது. இந்த தேயிலையை உலக நாடுகளிலும் உள்ளூர்களிலும் விற்பனை செய்து கொள்வதற்காக விளம்பரத்திற்கென பல லட்சம் ரூபாய்கள் செலவிடப்படுகின்றன. 5 நட்சத்திர ஓட்டல்களிலும் ஆடம்பர விருந்துகளிலும் தேநீர் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றது. ஆனால் தரமான தேயிலையை தருகின்ற மலையக மக்களின் வாழ்க்கை நிலை ஆனாலும் தேயிலையை தரமாகவும் உயர்ந்ததாகவும் உருவாக்க தினமும் பல்வேறு ஆராய்ச்சிகளும் பராமரிப்புகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்நிலைகள் மாற்றமடைய வேண்டுமாயின் நம்மில் சிந்தனை மாற்றம் தேவை. சமுதாயம் சார் சிந்தனை வளர்ச்சி தேவை. தூர நோக்குடனான கல்வி, அரசியல் சிந்தனை தேவை. எனவே தான் இவற்றையெல்லாம் அடைய புதிய மலையகம் துடிக்கிறது. கல்வியில் சிறந்ததோர் வளர்ச்சி காண வேண்டும். கற்றோர் நம்மில் பெருக வேண்டும். எனவே ஒரு கல்வி வலயத்திற்கு ஒரு மாதிரி பாடசாலையாவது அமைய வேண்டும். நாகரிக வளர்ச்சி என்னும் மாயையில் சிக்குண்டு நமது பாரம்பரிய கலைகள் மறைந்து போகின்றன. புதிய மலையகத்தில் அது புது தெம்புடன் எழ வேண்டும். நம் மக்களின் வரிகுடில்கள் வார்த்தைகளிலும் வாய்ஜாலங்களிலும் ஏடுகளிலும் மட்டுமே மாறியுள்ளன. உண்மையிலேயே
சில மாற்றங்கள் ஏற்பட்ட போதும் அவை எதிர்பார்த்த பயனை கொடுக்கவில்லை. நாளைய மலையகத்தில் நம்மவர்கள் வீடற்றவர்களாக இருக்கக்கூடாது என்பதே புதிய மலையகத்தின் எதிர்பார்ப்பு. தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் எம்மவர்கள் விளையாட்டுத் துறையிலும் மிளிர வேண்டும். ஆடை அணிகலன்களின் மாற்றம் மட்டுமே ஒரு சமுதாயத்தின் மாற்றமாகிவிடாது. 1920ஆம் ஆண்டளவில் நம் மக்களின் வாழ்க்கை கோலம்தான் இது. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் அது கருத்தோடு மாற வேண்டும். எம் மக்களின் இரத்தம் தோய்ந்த சிவப்பு சாயத்தை போதையுடன் மேல்வர்க்கம் அருந்துகிறது. ஆனால் இன்னமும் தேயிலைக்குள் புதையுண்டு கிடக்கின்றது எம் சமூகம். மலையக மாந்தர் தம்மின் தலையெழுத்தை மாற்றிடுவோம். புதிய மலையகத்தின் சமூகம் ஏற்றம் பெற அனைவரும் கைகோர்ப்போம். எதிர்பார்ப்புடன் இருப்பவர்கள் ஏமாற்றம் பெறாமல் இருக்கட்டும். நாமே நாளைய மலையகம்.